சரியாக இரவு 11 மணி அளவில் கொழும்பு பொரலில் இருக்கக்கூடிய ஜெயரத்ன மலர் சாலைக்கு ஒரு அழைப்பு செல்கின்றது. என்னுடைய பெயர் இம்ரான். அங்க இருக்கக்கூடிய கிளப் வசந்தனுடைய உடலை தொடர்ந்து நீங்க அங்க வச்சிருப்பீங்களா இருந்தா அங்கேயும் வெடி வெடிக்கும் என்பதாக அந்த அழைப்பில் வந்தவர் குறிப்பிடுகின்றார். இந்த அழைப்பு வந்த உடனேயே அந்த மலர் சாலையுடைய உரிமையாளர் பதற்றப்பட்டு அடுத்த நாள் காலையிலேயே சென்று பொலரை போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு செய்தாரு. கிளப் வசந்தை வைத்திருக்க கூடாதாம், வைத்திருந்தால் உள்ளேயும் வெடி வைப்பார்களாம் என்பதாக. எனவே இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற விடயங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிளப் வசந்தா அவருடைய மரணம் மற்றும் அவரை யார் கொன்றது என்பதாகத்தான் உலகம் முழுவதும் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. எனவே இது குறித்தான விடயத்தை இன்றைய வைரல் காணொலியில் முற்று முழுதாக நாங்கள் பார்க்கலாம். வாருங்கள், இது பீப்பிள்ஸ் நியூஸ். குறிப்பாக கடந்த 8ஆம் தேதி சரியாக அத்துருகிரிய நகரத்தில் ஒரு டெட்டு கடை திறப்பதற்காக பிரபலமான ஒரு வர்த்தகராகவும் அதே ஒரு யூடியூப் பிரபலமாகவும் காணப்படக்கூடிய கிளப் வசந்த் வருகின்றார். அவரோடு அவருடைய மனைவி மற்றும் நண்பர்கள், அதுல பாடகி சுஜீவா ஆகியோர் வந்தது அனைவரும் அறிந்த விடயம்தான். எனவே இந்த கொலையானது திட்டமிட்டு மிகச்சிறப்பாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு நிகழ்த்தப்பட்டுள்ளது. இதுல பார்த்தீங்கன்னா வெளியான காணொலிகள்ல ஒரு காணொலியை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திருந்தோம். குறிப்பாக அந்த கேமரா இந்த அறையிற்கு மேல இப்படியான ஒரு ஏங்கல்ல காணப்படும். இந்த ஏங்கல்ல காணப்படக்கூடிய அந்த கேமராவானது ஏற்கனவே அந்த கடையில பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள். நேற்றைய தினம் ஒரு காணொலி சிசிடிவி காணொலி வெளியாகிறது. அந்த கேமராவுடைய ஏங்கல் இப்படி நேராக தலைக்கு மேல் இருப்பது போன்று தெரியும். அந்த காணொலியில பாத்தீங்கன்னா கிளப் வசந்தா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அருகில மனைவி இருக்கிறாங்க. பக்கத்துல இன்னும் 2 நபர்கள் காணப்படுறாங்க. இன்னும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா டெட்டு கடை தம்பி அப்படியே ஒரு அலுமாரி பக்கத்துல அப்படி ஓரமா ஒளிந்திருக்கின்றார். எனவே இந்த தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த காணொலி எப்படி வந்தது என்பதுதான் நிறைய பேருடைய கேள்வியாக காணப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து நேரடியா லொக்குப்பெட்டி அவர்கள் இந்த கேமராவை பொருத்தினது மட்டும் இல்லாம அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி இறக்கின்றார், எந்த அளவுக்கு துடித்து சாகின்றார் என்பதை அங்க ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, குறிப்பா பார்த்தீங்கன்னா மதுசாரம் அருந்தி கொண்டு விருந்து சாரத்தில் கலந்து கொண்டு சந்தோஷமாக கிளப் வசந்தனுடைய மரணத்தை பார்த்து ரசித்திருக்கின்றார்கள் துபாய் தேசத்திலிருந்து. இதுதான் இப்பொழுது இலங்கையில வைரல் விஷயமாக பேசப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக ப்ரீ பிளான் மேடர் என்பதாக சொல்லலாம். மிக அழகாக நேர்த்தியாக குறிப்பாக டெட்டுக்கடை தம்பியோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டு அவரோடு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் சிறப்பு விருந்தினராக இவரைத்தான் அழைக்கணும் என்பதாக அனைத்து வகையான விடயங்களையும் குறிப்பாக துபாய் நாட்டில் இருந்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கிளப் வசந்தை கொள்வதற்கு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் முறையில் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெட்டுக்கடையினுடைய அந்த உரிமையாளருக்கு துபாய் தேசத்திலிருந்து பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. எனவே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய ஒரு வியாபாரம், மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணி தான் இந்த மரணத்தை நிகழ்த்தியிருக்காங்க. ஏழவே நாங்கள் காலையில் குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பாக கஞ்சிப்பான இம்ரானுடைய 80 கோடி ரூபாய் பணம் வியாபாரத்தின் நிமித்தம் மாகந்துரா மதுஷ் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது கிளப் வசந்த கிட்ட. அந்த பணத்தை கேட்டது நிமித்தம் தான் இப்படியான ஒரு முருகல் நிலை ஏற்பட்டு இப்பொழுது மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. 55வது பிறந்த நாளை அண்மையில தான் மிகச்சிறப்பா இனி இல்லாத அளவுக்கு ஆரவாரமா கொண்டாடி முடித்திருந்தார் கிளப் வசந்த. எனவே இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு பிறகுதான் அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய தலையில் மாத்திரம் 3 குண்டுகள் பாய்ந்திருக்கிறது. உடல்ல 5 குண்டுகள், மொத்தமாக 8 குண்டுகள் கிளப் வசந்த துளைத்து இருக்கின்றது. அந்த அளவுக்கு மிக கோரமான, அதே நேரத்தில் மிகவும் கடுமையான தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி பின்னால் அந்த குண்டு வீசும் பொழுது, குண்டை வெடிக்க செய்யும் பொழுது பின்னால் தெரியும் நிமித்தம் முதுகலப்பட்டது நிமித்தம் தான் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கின்றார். ஆனால் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இப்பொழுது கழுபுல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். ஆபத்தான கட்டத்திலிருந்து இன்னும் மீளவில்லை அப்படின்றத இந்த காணொலி பதிவு செய்ய வரைக்கும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளப் வசந்தைக்கு 3 பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள். அதாவது மூத்த மகன் தன்னுடைய தாய்க்கு எப்படியாவது தந்தையினுடைய முகத்தை காட்ட வேண்டும் என்பதாக ஒரு விஷயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எப்படியாவது அம்மா ஜெயரத்ன மலர் சாலைக்கு கொண்டு சென்று அப்பாவை காட்ட வேண்டும் என்பதாக. ஆனால் வைத்திய தரப்பில் இதுவரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. காரணம், அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ கிளப் வசந்தனுடைய மனைவி காணப்படுறாங்க. எனவே கிட்டத்தட்ட கிளப் வசந்தை பொறுத்தவரையில் 3 மனைவிமார் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் அதிகமாக
பெண்கள் விஷயத்தில் வந்து மிகவும் படுமோசம், சொல்றதுக்கே இல்லை என்பதாக வந்து சொல்லப்படுகின்றது. இதற்கு முன்பாகவும் பல தடவைகள் பல சந்தர்ப்பங்களை வந்து அவர் வந்து நீதிமன்றம் காணப்படலாம், போலீஸ் நிலையமாக காணப்படலாம், பல வழக்குகளை வந்து சிக்கியிருந்ததாக தான் காணப்படுகின்றார். ஒரு வெட்டு சம்பவத்தின் பொழுது கிட்டத்தட்ட 260 தொடக்கம் 280 வரையான தையல்கள் அவருடைய உடம்புல வந்து போடப்பட்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கியவராகத்தான் இந்த கிளப் வந்து காணப்படுகிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு வாடகைக்கு இருந்த ஒரு வீட்டில் சீன பெண்மணியுடைய சொந்தமான ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த கட்டிடத்தை எப்படியாவது கையகப்படுத்திக் கொள்ளும் என்பதாகவும் பல கோல்மால்களை வந்து மேற்கொண்டு அதன் நிமித்தம் மூலமாக கூட அந்த பெண்ணினால் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டு அது குறித்தான ஒரு வழக்கும் அவர் மீது வந்து காணப்படுகிறது. எனவே சென்றடமெல்லாம் தொட்டடமெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு காரணமானவராகத்தான் கிளப் வசன் வந்து காணப்பட்டிருக்கிறார். எனவே அதனுடைய கோர தாண்டவம் தான் 8ஆம் தேதி வந்து குறிப்பாக வந்து கஞ்சிப்பானை மூலமாக வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே பார்த்தீங்கன்னா அந்த சுடப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கறது அப்படின்றது வந்து மிகவும் அருகில் இருந்து அவங்க வந்து சுட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த தெட்டுக்கடை தம்பியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பதற்றமும் இல்லாமல் மிக அழகா ஓரத்தில் இருந்து கிட்டத்தட்ட அந்த ஷூட் அவுட் நடப்பதற்கு 2-3 நிமிடங்களுக்கு முன்பாகவே வந்து அவர் தயாராகிவிட்டார். முகத்தில் பதற்றத்தோடு எப்பொழுது வருவார்கள் என்பதாக வந்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய சட்டை நிறங்களை பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரர்களுக்கு மிக இலகுவா தெரியணும் என்பதாக வந்து நல்ல கடுமையான ஒரு நிற சட்டை அணிந்திருக்கிறது மட்டுமில்லாமல் குறிப்பாக தலையில கூட டை அடிச்சிருக்காரு. அவரை வந்து அடையாளம் கண்டு கொள்ளும், அவரை வந்து சுட்டுவிடக் கூடாது என்பது வந்து மிக குறிப்பா தெளிவா வந்து காணப்பட்டிருக்கிறார். 2 பிள்ளைகளுக்கு அந்த டெட்டு கடை உரிமையாளரும் தந்தை என்பதை வந்து கூறிக்கொள்வது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இப்பொழுது கிளப் வசந்தனுடைய அந்த உடலானது பொரலை மலர் சாலையில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் சூடு நடத்தப்படும் ஆபத்து நேரும் என்பதாகத்தான் நேற்றைய தினம் வந்து குறிப்பாக 11 மணி அளவில் வந்து மேற்கொள்ளப்பட்டு இம்ரான் என்பவரால் வந்து அச்சுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனாலும் பலத்த பாதுகாப்பு இப்பொழுது அதிகமாக வந்து பொரலை மற்றும் பொரலை அண்டிய பிரதேசங்கள் வந்து காணக்கூடியதை வந்து அவதானிக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் நாளை தினம் சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு பொரலை கனத்த மயானத்தில் வந்து இவருடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. எனவே இதுதான் முழுமையான எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நாங்கள் வந்து புலனாய்வு செய்த நிறைய விஷயங்களை தேடி பார்த்த நிமித்தம் உங்களுக்கு வழங்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எனவே நாளை தினமும் நாங்கள் முடியும் பட்சத்தில் இது குறித்தான மேலதிக பல தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். இது பீப்பிள்ஸினுடைய வைரல் காணொளி.